மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு விசையாக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தின் விளக்கத்தை எங்களுக்கு கற்றுத் தருவாராக. மறைபொருள் வெளிப்படட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும், பெரிய மாற்றங்கள் காணப்படட்டும், வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும். ஆண்டவரே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். இன்னொரு விஷயாக இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கட்டவிழ்க்கிறதை குறித்து வேதத்திலே ஆண்டவர் என்னோடு கூட திங்கட்கிழமையிலேருந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இதை குறித்து கட்டவிழ்க்கிறது, கட்டவிழ்க்கணும் அப்படின்னு. அப்போ கட்டவிழ்க்கணும்னா என்ன காரியமாக இருக்கும்? நான் கொஞ்ச நாளாக அந்த வசனம் என்கூட ஒரு 2-3 மாதங்களாகவே அந்த வசனம் என்கூட பேசிக்கிட்டே இருக்கு. சபையில் கட்டவிழ்க்கப்படணும், சபைக்குள்ள கட்டவிழ்க்கப்படணும். என்ன கட்டவிழ்க்கணும், எதை கட்டவிழ்க்கணும், யாரை அப்போ கட்டப்பட்டவங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க கட்டவிழ்த்து ஜெபிக்கணும்னு சொல்லி நம்ம உணர்த்திக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. நம்ம கட்டவிழ்க்கப்படணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே வர்றேன். இன்றைக்கு சரின்னு சொல்லி நாங்கள் செய்தி எடுக்க உட்காரும்போது இன்றைக்கி அன்னையர் தினத்தினுடைய நாளாக இருக்கிறபடினால சரி இன்றைக்கி அதை குறித்து செய்தியை கொண்டு போவோம்னா, இன்றைக்கும் கர்த்தர் சொல்கிறாரு கட்டுறதை குறித்து இன்னைக்கு பேசணும். அப்போ எதை கட்டணும், யார் கட்டணும், என்ன காரியம்? இன்றைக்கு பெண்களுடைய காரியத்தை குறித்து பேசும்போது எப்படி கட்டி அமைக்கப்படுறதை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ கட்டவிழ்க்கிறது என்னன்னு போய் தேடும் பொழுது இது பரிசேயர் சதுசேயர்கள் அநேகர் இது பயன்படுத்தின வார்த்தையாக இருக்கிறது. கட்டப்படுகிறது, கட்டவிழ்க்கிறது என்று சொல்லி அப்படின்னு அங்கே எழுதியிருந்தது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கட்டப்படுகிறது அப்படின்னா தேவனுடைய காரியத்தை அவர்கள் ஜனங்கள் செய்யாதபடிக்கு அவர்களை கட்டி வைப்பதை குறித்து அவர்கள் சொல்கிறார்களாம். அப்போ கட்டவிழ்த்து விடுகிறது அப்படின்னு எதை போய் பார்க்க போட்டிருக்கே? அப்போ எதை அவங்க கட்டவிழ்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, மன்னிச்சு சில பேரை சரி இப்போ உள்ள போய் ஆராதனை பண்ணிட்டு போ அப்படின்னு மன்னிச்சு அனுப்புறாங்க பாருங்க, அதுதான் கட்டவிழ்த்து விடுறாங்களாம். நீ போய் ஆராதிச்சுக்கன்னு. இது என்னடா வித்தியாசமா இருக்கே, வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்றதுக்கு வசனங்களை தேடி அதை தேடுனா அங்கே எழுதியிருக்கிறது ஹீப்ரூக்குள்ள அதுல எழுதியிருக்கிற காரியங்கள் சொல்லுது. அது பரலோகத்தின் நீதியம். பரலோகத்தின் நீதி என்னன்னா, பூமியில ஒரு மனிதனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படுது. அந்த அதிகாரம் அவன் வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிக்கும் போது பரலோகம் அதை நீதியா பார்த்து அதை சாங்ஷன் பண்ணுதான், அதை அங்கீகரிக்குதான். அதனாலதான் இங்க என்ன கட்டுறோமோ அது அங்க கட்டப்படும். இது இங்க பூமியில எதை கட்டவிழ்க்கிறோமோ அது அங்க கட்டவிழ்க்கப்படுமா. அது பரலோகம் அதை அங்கீகரித்து அதை கட்டுகிறது, அதை ஆசீர்வதிக்கிறது, அதை கட்டவிழ்க்கிறது. அடுத்த வசனம் சொல்லுது, அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால். எதுக்கு ஆண்டவர் சொல்றாரு? பூமியில கட்டவிழ்க்கிறத பத்தி சொல்றாரு. பூமியிலே நீங்க கட்டவிழ்த்தீங்கன்னா பரலோகத்துல கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பூமியில நீங்க எதை கட்டுறீங்களோ அங்க உண்டாகுமா அதிகாரம். பிதாவின் இடத்திலிருந்து அந்த அதிகாரம் இறங்க ஆரம்பிக்குது. அடுத்த வசனம் சொல்லுது,
ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ. எங்க கூடியிருக்கீங்க? சபையில கூடியிருக்கீங்க. அப்ப நீங்க சபையில கூடி அவருடைய நாமத்தை நீங்க தொழுது கொள்றதுக்கு அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அங்கே இரக்கம் பாராட்டுகிறவர் இறங்கி வருகிறார். எதுக்கு? இங்க பூமியில நீங்க யார மன்னிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பதற்கு பரலோகம் இறங்குது. நீங்க மன்னிப்பு கேட்டு நின்னீங்கன்னா பரலோகத்தின் தேவன் மன்னிப்பு கேட்கறதற்கு இங்க கொடுக்கிறதுக்கு இறங்கி வர, கேட்கிற உங்களை மகிழ்ச்சியில் ஆசீர்வதிப்பதற்கு. அதனாலதான் சொல்றாரு, ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அங்கே உங்கள் நடுவே இயேசு நிற்கிறார். இங்க வந்துடுறாரு. அப்ப ஆண்டவர் அவிழ்க்கிற காரியத்தை ஒருத்தவங்க கையில கொடுத்துட்டாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து எங்க அந்த அதிகாரத்தை அவங்களால மூவ் பண்றாங்கன்னா, எங்க நீங்க கூடுறீங்களோ உங்க நடுவே நின்று எப்ப பரலோகம் இறங்கி வந்து நிக்குது. என்னதுக்கு? நீங்க கேட்டதை சாங்ஷன் பண்றதுக்கு, நீங்க கேட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு, நீங்கள் எதிர்பார்த்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு கர்த்தர் இந்த இடத்துல உங்கள் நடுவே வாசம் பண்ண இறங்கி வருகிறார். இன்றைக்கு அல்லேலூயா. இன்றைக்கு அதுக்கு தான் வர்றாரு. இன்றைக்கு அந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தப்பட போகிறது. அல்லேலூயா. ரூத் எழுதின புஸ்தகம் நம்ம ஏற்கனவே ரூத்தை குறித்து போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் அந்த பெண்களை குறித்து பார்க்கும்போது நீங்க அந்த கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டுறது அவிழ்க்கிறது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கட்டக்கூடிய காரியத்தை நம்ம அப்படியே டாபிக் அதுலேருந்து நம்ம தொடங்குறோம். இன்னைக்கு அன்னையர் தின செய்திகள், அன்னையருக்கு இது இந்த செய்திகள் எல்லாமே பாருங்க. ஒரு காரியத்தை கற்றுக்கொண்ட ரூத் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகாலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லெகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த ரூத்தை குறித்து நம்ம போனவா நான் நிறைய பார்த்தோம். ரூத்து காரியத்தில் லேசாக ஒரு தொட்டுட்டு அடுத்து போயிடுவான். அங்கே யாருக்கு கொடுக்குறாங்கன்றத நீங்கள் கவனிச்சுக்கணும். இது ஒரு வாழ்த்துதல். எப்படிப்பட்ட வாழ்த்தை ரூத்துக்கு கொடுக்குறாங்க, ரூத்தை குறித்து போவாசினிடத்துல சொல்றாங்க. அந்த வாழ்த்துதல் அந்த ஒரே ஒரு வசனத்துல மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வாழ்த்துதல் ராகேலை போலவும் லேயாளை போலவும் அங்க வாழ்ந்திருக்கிற ஒரு வாழ்த்துதலை கொடுக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட வாழ்த்துதல்? அது என்ன, அவங்கள போல வாழணும்னு ரூத்தை வாழ்த்துறாங்க. அப்படி வாழ்த்துனா ரூத்துக்கு அது நடந்துச்சா? அந்த பெண்ணுக்கு அந்த வாழ்த்துதல் வந்து பழிச்சுச்சா? அது எப்படி பழிச்சுச்சுன்னு நம்ம அதை பார்க்க போறோம். லேசா உங்களுக்கு அந்த வசனங்களை கோடிட்டு காண்பிக்க போகிறேன், எப்படி அதை பழித்தது. சரி, இங்க சொல்லப்படுது. அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த. இஸ்ரவேல் வீட்டனா யாரு? யாக்கோபு சொல்றாங்க. இஸ்ரவேல் வீட்டை கட்டின யாக்கோபுடைய மனைவியை சொல்றாங்க. அவங்க யாரு? 2 பேரு, ராகேல் லேயாள் வாழ்ந்திருக்க செய்வாராக. 2 பேர் போல வாழ்ந்திருக்க செய்வாராக. இப்படி சொல்லி வாழ்த்துறாங்க. அங்க ஒரு வாழ்த்துதல். அப்படி என்ன வாழ்த்துதலை அங்க கொடுத்தாங்க? இவங்க 2 பேரு எப்படி தன் வீட்டை கட்டினாங்க. அப்படி நீ உன் வீட்டை கட்டுவாய். எப்படி ராகேல் தன் வீட்டை கட்டினாள், லேயாள் தன் வீட்டை கட்டினாள்.
அப்படியாக ரூத் கட்டுவாள் என்று கர்த்தர் அங்கே வாக்கு இந்த வசனத்தின் மூலமா நம்மோடு கூட பேச போறாரு, இது கொடுக்கிறாரு. அல்லேலூயா. எப்படி இந்த பெண்கள் இந்த வாக்கை அது தங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அவங்க அடைந்தார்கள்? சங்கீதம் 127:1 சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அப்ப கட்டி முடிக்கிற காரியம், கட்டக்கூடிய அனுபவம், கற்றதை குறித்து கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறாரு. இவங்க 2 பேரும் எப்படி தன் வீட்டை கட்டினாங்க? கர்த்தர் அந்த வீட்டை கட்டலைன்னா யாராலையும் கட்டி நிறுத்த முடியாது. ஒரு குடும்பத்தை எந்த மனுஷனும் மனுஷியும் தானாக கட்டி முடிக்க முடியாது, அது ஒருமுறைப்படுத்த முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அதை கட்டி முடிக்கிறவங்க இன்றைக்கு அது கர்த்தர் அந்த வீட்டை கட்டினாதான் அவங்க கட்டி இருக்கிறதுக்கு அந்த பலன் அடையாளம் காணப்படும். கர்த்தர் உங்க வீட்டை கட்டுறாருன்னா, அதை கர்த்தர் கட்டிட்டார்னா உங்க வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். அது உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற காரியம் ஆச்சரியமா இருக்கும். கர்த்தர் அந்த வீட்டை கட்டுறாரு. அப்படி மனுஷன் அதுக்கு பிரயாசப்பட்டானா அது விருதா, அது வேஸ்ட். அல்லேலூயா. சரி, யார் வீட்டை கட்டுவார்? நீதிமொழிகள் எழுதியிருக்கு 14:1 புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். ராகேலும் லேயாலும் வீடை கட்டியிருக்காங்க. எப்படிப்பட்டதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கர்த்தர் சில காரியங்களை சொல்றாரு. கர்த்தர் தான் வீட்டை கட்டுறாராம், அந்த குடும்பத்தை உருவாக்குறாராம். வீட்டை கட்டுறாருன்னா கொத்தனார் வேலை பார்க்கலங்க, வீட்டை கட்டுற வேலை பார்க்குறாரு நினைச்சிடாதீங்க. ஒரு குடும்பத்தை ஒழுங்கு செய்து சமாதானத்தோடு கட்டி அமைக்கிறார். அந்த பொறுப்பு ஒரு பெண் மேல வருகுது. அங்க சொல்றாரு, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுறான். அது எப்படிப்பட்ட வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அதன புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அல்லேலூயா. இருக்கீங்களா? புத்தியுள்ள ஸ்திரீ எப்படி தன் வீட்டை கட்டுகிறாள்? ரொம்ப அழகானது. இந்த வசனம் சொல்லுது, ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு சிமெண்ட் அள்ளிக்கிட்டு போய் புத்தி உள்ள ஸ்திரீ என்ன செய்கிறா? அப்படியா? வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் நாவின், தன் வாயின் வார்த்தைகளினாலே தன் குடும்பத்தை கட்டுகிறவள். அது எப்படிங்க கட்டுறது? கணவன் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, குறை சொல்ற வார்த்தை இல்லை. எப்போ பார்த்தாலும் அவர் ஏதாவது செஞ்ச குறை சொல்ற வார்த்தை அல்ல. அவ வீட்டை கட்டுறதுக்கு கர்த்தர் சொல்ற காரியம், அவ தன் கணவனோடு தன் பிள்ளைகளோடு உற்சாகப்படுத்துகிற, நீ ஜெயிச்சிடலாம், நீ நம்ம முயற்சி எடுப்போம், நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்றி வார்த்தைகள் தான் கட்டப்படுகிற வார்த்தை. அல்லேலூயா. குற்றம் சாட்டும்படி பேசக்கூடிய வார்த்தை அல்ல, தடை செய்யக்கூடிய வார்த்தைகளை கொடுக்கிற காரியம் அல்ல. நீதிமொழிகள் 31:26 வசனங்களே, அந்த வார்த்தை எப்படி சொல்லப்படுதுன்னு. நீதிமொழிகள் 31:26. பாத்தீங்களா? வீட்டை கட்டுறதுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் கர்த்தர். எப்படி கொடுக்கிறாரா? தயை உள்ள போதகம் அவள் நாவிலே இருக்கிறதாம். தாய் பேசும் பொழுது, ஒரு பெண் தன் வீட்டை கட்டுறானா, அவ பேசும் பொழுது அந்த வீடு அழகா அமைக்கப்படுது. தன் 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 கணவன், தன் பிள்ளைகள் அவர்கள் கைவசமாய் வருகிறார்கள். இதுதான் புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுறதுக்கு முதல் அடையாளம். இரண்டாவது அடையாளம், அவள் ஜெபத்தால் கட்டுகிறவள். அல்லேலூயா. வீட்டுக்காக, தன் வீட்டுக்காக ஜெபிக்கணும், கணவனுக்காக ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், முழங்கால் யுத்தம் பண்ணணும். இவங்க 3 பேருக்காக முழங்கால் யுத்தம் பண்ணணும். அப்படி பண்றது
தன் வீட்டை கட்டுகிறவளுக்கு அடையாளம். அது அவதான் தன் வீட்டை புத்தியுள்ள ஸ்திரியாம். எப்படி செய்வா? தயவுள்ள வார்த்தைகளை முதலாவது கொடுப்பா. யாருக்கு? கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு தயவுள்ள வார்த்தை. இரண்டாவதாக அவ என்ன செய்யறா? தன் கணவனுக்காக, தன் பிள்ளைகளுக்காக, தன் வீட்டுக்காக முழங்கால் யுத்தம் பண்ணுகிறவளாய் இருப்பா. புத்தி உள்ள பத்தி சொல்றாங்க. மூன்றாவது காரியம், பணத்தை ஞானமா செலவிடுகிறவளா இருப்பாளாம். புத்தி உள்ளவளா தன் வீட்டை கட்டுகிறவ நேரத்தை சரியா பயன்படுத்துவாளாம். வீட்டை எப்பயுமே அமைதியா காத்துக்கணும், அமைதியா வச்சுக்கணும்னு முயற்சி செய்கிறதா வீட்டை கட்டுகிறதின் அர்த்தமா. முதல்ல என்ன செய்வா? தன் கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக அந்த பேசக்கூடிய வார்த்தை உற்சாகம் உள்ள வார்த்தையா இருக்கும், குறை சொல்ற வார்த்தை அல்ல. அவ வாயிலிருந்து தயவுள்ள போதகம் பண்ணக்கூடிய வார்த்தை. வேதம் இப்படி சொல்லுது, நம்ம இதை செய்யக்கூடாது, வேதம் இப்படி தரும், நமக்கு உதவி செய்யும், அப்படி சொல்லி கொடுக்கிறவளா இருப்பாளாம். அடுத்து கணவனுக்காக, வீட்டுக்காக, பிள்ளைகளுக்காக, 3 காரியங்களுக்காக அவள் ஜெபிக்கிறவளாய் காணப்படுவா முழங்கால் யுத்தத்துல. புத்தியுள்ளவளை பத்தி சொல்றாரு, வீட்டை கட்டுறானா. 4வது காரியம், அவ ஒழுங்குகளை சரிப்படுத்துவாளாம். எதெல்லாம் ஒழுங்கற்ற நிலையில இருக்கு அதை கட்டுவாளாம். எப்படி? பணத்தை ஞானமா செலவிடணும் அப்படின்னு நினைப்பாளாம். நேரத்தை சரியா பயன்படுத்திக்கணும்னு நினைப்பாளாம். வீட்டை அமைதியா எப்பொழுதும் வச்சுக்கிறதுக்கு முயற்சிடுவாளாம். இவ தான் புத்தியுள்ள ஸ்திரீ. 4வது காரியம், மன்னிக்கிறதுனால அந்த வீட்டை கட்டுவாளாம். சின்ன சின்ன சண்டைகள் வரும்பொழுது, ஒரு சலசலப்பு வீட்டுக்குள்ள அப்படி எழும்பிருச்சுன்னா, முதல்ல மன்னிக்கிறதுல யார் யாரை போய் முதல்ல மன்னிக்கணுன்றத அந்த வீட்டை கட்டுறவ செய்கிற வேலையாம். அவ போய் முந்தி போய் தப்பை யார் செஞ்சிருக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, நீ தப்பு பண்ணியிருக்க, இது சரிப்படுத்தி மன்னிப்பு கேளு. அவங்க அப்போதான் கற்றுக்குவாங்க. பெரியவங்க இறங்கி போய் குழந்தைங்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த இதை சரிப்படுத்துறதை கற்றுக் கொடுப்பாளாம் அந்த வீட்டை கட்டுகிறவ. பெரியவங்க தப்பு பண்ணியிருந்தா இறங்கி வந்து மன்னிப்பிக்கணும். சின்ன பிள்ளைங்க தப்பு பண்ணியிருந்தா பெரியவங்கிட்ட போய் அந்த காரியத்தை நாம கற்றுக் கொடுக்கணும். அதை கற்றுக் கொடுக்கிறவள் அந்த பெண். அல்லேலூயா. நான் இன்னைக்கு தேடும் பொழுது இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். புத்தி இல்லாதவ எப்படி இருப்பானா? குறை சொல்லுவா, புலம்புவா, கணவனை பத்தி மற்றவங்க வீட்டில் போய் பேசுவா. அந்த கணவனை பத்தி மற்றவங்ககிட்ட பேசக்கூடிய வார்த்தைகள் மூலமா தேவன் ரொம்ப துக்கப்படுவாங்களாம். அந்த பெண்ணுக்காக ரொம்ப துக்கப்படுவாங்க. அதாவது புத்தி இல்லாதவ யாருன்னா, தன் கணவனை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்கிறவ புத்தி இல்லாதவ. நீங்கள் அவனை கவனிச்சுக்குங்க யாருன்னு. சண்டையோடு கூடிய நீதிமொழிகள் எழுதியிருக்குல்ல, ஒரு வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் அந்த வீட்டில் ஒரு ஓரமாக இருக்கிறதே நலம். புத்தி இல்லாதவ கோபத்தில் சின்ன சின்ன விஷயத்துக்கு வெடிச்சு வீட்டையே நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுவாளாம். அலட்சியப்படுத்துவாளாம். தன் குடும்பத்தை கவனிக்காம வெளியில போறதுலேயே முக்கியத்துவ காரியங்களை அவ கொண்டு வருவாளாம். வீட்டை கட்டாதவ, புத்தி இல்லாதவ. இது ஸ்திரீகளுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கு தான். யாரும் ஸ்திரீக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் இப்படி தான் இருக்கு. ஆண்களுக்கும் இது உரியது தான். புருஷன் இஷ்டத்துக்கு தெரியக்கூடாது. தன் குடும்பத்தையும் அவனும் கவனிக்கணும். அவன் தன்னுடைய இஷ்டத்திற்கு வாழ்வதற்கு கர்த்தர் தன் மனைவியை கொடுக்கல, பிள்ளைகளை கொடுக்கல. கணவனுக்கு தான் இது இருக்கு. புருஷன் தன் மனைவிக்கு என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். மனைவி புருஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கணும். இவங்க 2 பேரும் இணைஞ்சாதான் வீட்டை ஒழுங்காக கட்டி முடிக்க முடியும். அல்லேலூயா. அதை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காரியத்தில் பாருங்க, நாம கர்த்தர் இந்த மாதிரி இருக்கணும்னு சில விஷயங்களை நமக்கு வைத்திருக்கிறார் கர்த்தர். அவ வீட்டை கட்டுறதுன்னா எவ்வளவு விஷயம் பார்க்குறோம் பாருங்க.
இத்தனை காரியம். புத்தி உள்ளவ என்ன செய்வா, புத்தி இல்லாதவ என்ன செய்வான்னு கர்த்தர் நமக்கு விளக்கி காண்பிக்கிறாரு. அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. சரி, நம்ம இப்ப 2 பேரை குறித்து பார்க்க போறோம். ராகேல், அவங்கள குறித்து நம்ம பார்க்க போறோம். ஆதியாகமம் திருப்பிக் கொள்ளுங்க, 29ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 29. அந்த வசனம் 29 லேயால பார்ப்போம். 31வது வசனம் வாசிங்க. 31வது வசனம் லேயால பத்தி பார்ப்போம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர். ஒரு காரியத்தை கவனிங்க. லேயாள் எப்படி எண்ணப்பட்டிருக்கா? ஒரு பெண் அற்பமா எண்ணப்பட்டிருக்கிறா அப்படின்னா கர்த்தர் அந்த பெண்ணை கண்டிப்பா கவனிப்பார். அந்த வசனத்தை வாசிங்க. இப்ப லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. பாத்தீங்களா? இன்னைக்கு தாயை பறித்து இன்னைக்கு பேசுறாரு. முதல்ல உங்களை யாராவது அற்பமா எண்ணி இருந்தாங்கன்னா நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பார்க்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் நடுவே இருக்கிறவர். அற்பமா எண்ணப்பட்ட தாய்மார்களை கர்த்தர் கவனிக்கிறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அந்த ஸ்திரீ அற்பமா எண்ணப்பட்டால் அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். பாருங்க, கர்த்தர் அவள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கண்டு அவ கற்பத்தை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். நீ எதுல அற்பமா எண்ணப்பட்டிருக்கியோ அந்த காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு தொடப்பறாரு. நீ ஆசீர்வாதமா இருக்க போகிற. ஒருவேளை பிள்ளைக்காக வந்திருந்தா கர்த்தர் உன் கற்பத்தை ஆசீர்வதிக்க போறார். பிள்ளை இல்லாம இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு பிள்ளையை கொடுக்கணும் தான் உன் கற்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. பாருங்க, ராகேல் என்னவா இருந்தாலும் ஏன் யாக்கோபு என்ன செஞ்சாரு? ரொம்ப ரொம்ப அற்பமா மூத்த மனைவிய முதல்ல கல்யாணம் பண்ணவள அற்பமா எண்ணினாரு. அற்பமா எண்ணினபடினாலே அவளை இயேசு பார்த்துட்டாரு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னை அற்பமா நினைச்சாங்கன்னா இன்றைக்கு இயேசு உன்னை கவனிக்கிறார். எந்த இடத்துல அற்பமா இருந்தியோ அந்த இடத்துல உன்னை உயர்த்துவதற்கு அந்த இடத்துல கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்துவாரு. எப்படி தெரியுமா? நீ அற்பமா இருந்தல அந்த இடத்துல உன் பிள்ளையை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. கண்டிப்பா உன்னை அவலட்சணமா கேவலமா பேசி இருந்து அற்பமா என்னாங்கன்னா இன்னைக்கு தாயே கர்த்தர் உன்னை சொல்றாரு, நான் உன்னை காண்கிறேன், உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன், உன் பிள்ளையை நான் உயர்த்துவேன். ராகேலோ என்ன எப்படி இருந்தாலும் மலடியா இருந்தா அந்த காரியத்தை நீங்க கர்த்தர் அவளை ஏன் அப்படி வச்சாருன்றத நம்ம மெதுவா பார்க்க போகிறோம். ஒரு சாட்சியா கர்த்தர் கொண்டு வர போறாரு. 17வது வசனம். 17வது வசனம். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. அதனால அவர் என்ன செஞ்சாரு? அற்பமா எண்ணாரு. ஒருவேளை நான் என் கணவருக்கு பிடிக்கலையோ, நான் பிடிக்காம அவலட்சணமா இருக்கிறேனோ, ஒருவேளை என் வீட்டில் யாருக்குமே பிடிக்காத முகச்சாட என்னுடைய வளர்ச்சியோ என்னுடைய காரியங்களோ ஏதோ ஒன்று இருக்கா. இவ கூச்ச பார்வை அவளுக்கு இருந்துச்சான். அந்த அது எப்படி எழுதியிருக்கு அந்த வசனத்துல வாசிங்களேன். லேயாளோ கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். யார் கண்ணுக்கு? யாக்கோபுடைய கண்ணுக்கு. அவ கூச்ச பார்வைன்னு. இன்னைக்கு ஒருவேளை உங்களிடத்துல இருக்க குறைய உங்க கணவர் பார்த்துட்டு உங்களை அற்பமா தள்ளி இருந்தா கர்த்தர் உங்களை காண்கிறார். ஏன்னா தள்ளுனவங்களை பார்க்கறதுக்கு வர்றாரு, புறக்கணிச்சவங்களை தூக்கி எடுக்க வராரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். நம்மள இந்த உலகம் நேசிக்கவே நேசிக்காது. அற்பமா பார்க்கும். ஒண்ணுத்துக்கு லாய்க்கில்லாதவண்ணும் தகுதியற்றவண்ணும் இதை புள்ள தீட்டு வந்து ஒண்ணு கூட்டி வச்சிருப்பாரு.
ஏன் தெரியுமா? தன்னுடைய யுத்தத்தை செய்யும் பொழுது அற்பமானதை வச்சு அசாத்தியமானதை அடிப்பாரு. அல்லேலூயா. அதுக்கு தான் நம்மளை கூட்டு வந்திருக்கிறாரு. ஞானிகளை வெட்கப்படுத்த பைத்தியத்தை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. பலவான அடிக்கிறதுக்கு நம்மள மாதிரி பலவீனரை கொண்டு வந்து ஒண்ணு கூட்டி வச்சிருக்காரு. அடிப்பான் சாத்தான. அல்லேலூயா. கர்த்தர் அதை செய்வார். 32வது வசனம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றுட்டா. கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். பாருங்க, எல்லாம் சிறுமைப்படுத்தி இருக்கிறாங்க. என் சிறுமையை அவர் பார்த்தாரு. இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி. அவர் புருஷன் அப்ப என்ன செய்யல? நேசிக்கல. எப்படிப்பட்டவரா இருந்திருக்கிற பாருங்க. அற்பமா எண்ணி இருக்கிறாரு. புருஷன் நேசிக்கவே இல்லை. அவ பாசமே வைக்கல. ஏன்னா அவ அவலட்சணமா இருக்காராம். அவ கண்ணு கூச்ச பார்வையா இருக்கு. அவளுக்கு தகுதி இல்லை. அவளை இப்படி புறக்கணிச்சு தள்ளிடணும்னு கணவன் நினைச்சிருக்கான். அவ ஒரு குழந்தைய பெத்தெடுத்துட்டு இப்ப வந்து நிக்கிறா. என் கணவர் என்னை இப்பயாவது என்னை நேசிப்பாரா, நான் ஒரு குழந்தைய பெற்றெடுத்துட்டேனேன்னு வந்து நிக்கிறா பாருங்க. அது அழகா சொல்லப்பட்டிருக்கு. என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. 34. பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை மறுபடியும் ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியா அவர் இப்பொழுது என்னுடனே சேர்ந்திருப்பார் என்று சொல்லி. அவளுக்குள்ள ஏக்கத்தை பாருங்க. இப்பயாவது என்னைய கடைக்கு என் கூட சேர்ந்து கூட்டிட்டு போவாரா, இப்பயாவது என்னை வெளியில கூட்டு போகும்போது, ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நல்லது கட்டுக்கு போகும்போது, வா நம்ம எல்லாம் சேர்ந்து ஒன்னா போவோம், சர்ச்சுக்கு வா எல்லாம் ஒன்னா போவோம். ஆஹா, நீ தனியா போ, நான் தனியா போறேன். இப்பயாவது என் கூட சேர்ந்து வருவாரா? நாங்க குடும்பமா போவோமா? எங்க வாழ்க்கையில எல்லாம் சேர்ந்து நடக்குமா? கிராமங்கள்ல நான் பார்த்திருக்கேன். கணவன் முன்னாடி நடந்து போவாரு, மனைவி பின்னாடி நடந்து போவாங்க. பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்க மாட்டீங்க. அதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கவே கூடாது. கணவர் பின்னாடி தலை குனிஞ்சு வருவாரு, மனைவி முன்னாடி தலை நிமிர்ந்து போகும். யோ வாயா வேகமா, இந்த ஆளை கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கேன். அங்க போய் பஸ்ஸில் ஏறும்போது டிரைவரை திட்டி, இரியா வண்டி எடுக்காது, அந்த ஆள் வந்துகிட்டு இருக்கான், அவருக்காக அவனை திட்டி. நம்ம அது இங்க கிராமங்கள்ல வேற மாதிரி. பின்னாடி மனைவி தலை குனிஞ்சு போவாங்க. அதெல்லாம் காலம் மாறி போச்சு. நீங்க எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இங்க எல்லாரும் வேற மாதிரி நடந்து பார்த்து பழகி உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படி ஒண்ணு இருக்கோ அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்கிறீங்க. அல்லேலூயா. என்ன நடக்குது? தலை நிமிர்ந்து நடக்கிற காரியம் நம்ம சிட்டிக்குள்ள எல்லாம் அப்படி இருக்கு. கிராமங்கள்ல அப்படி கிடையாது. 35வது வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி. இத்தனை வட்டம் தன் கணவர் நேசிப்பாரு, தன் கணவர் அன்பு செலுத்துவாரு, தன் கணவர் எல்லா இடத்தையும் என்னை கூட்டிட்டு போவாரு, நீ என்னதான் இருந்தாலும் எனக்கு கொடுத்த மனைவின்னு அவர் அழைச்சிட்டு போவாருன்னு நினைச்சு அவன் நம்பினா. அவர் செய்யவே இல்லை. இப்ப என்ன செய்யறா? போங்கடா, நான் இப்ப இனிமே கர்த்தரை துதிப்பேனான்னு அவ கர்த்தரை துதிக்க வர்றான். அல்லேலூயா. வாசிங்கள அந்த வசனத்தை. மறுபடியும் கர்த்தர் அவ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டாள். யூதா என்றால் கர்த்தரை துதிக்கிறவன் அர்த்தம், யுத்தத்துல முன்னிற்கிறவன் என்ற அர்த்தம். கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைய கொடுக்கிறாரு அவளுக்கு. அவ கர்த்தரை துதிக்கிற ஒரு துதியின் மகனை பெற்றெடுத்தான். ஒருவேளை நீ துதிச்சு பாரு. துதிக்கிறது என்ன தெரியுமா? இயேசுவை நேத்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. நேற்று ஆயத்த ஜெபத்துல துதிக்கிறதுனா, ஒரு விபச்சார ஸ்திரீ, அதான் தொழில். அவ இயேசுனுடைய பாதத்துல இருந்து விழுந்து ஒரு விலையேறப்பட்ட தைலத்தை உடைச்சு அவ காலில் ஊத்துவான். தன் தலைமுடியினால் அதிர்ச்சி கண்ணீரை விட்டு அதை அப்படியே அழுது,
இவங்க எல்லாரும் எப்படி பார்த்துட்டு இருப்பாங்கன்னா, ஏங்க அந்த பிள்ளை தப்பான பிள்ளை, அந்த பிள்ளை அவர் காலத்தோடுது, இவர் என்னமோ தேவனுடைய குமாரன்றாரு, அந்த பிள்ளை என்ன வேலை பார்க்க தெரியாதா, ஒரு விபச்சாரத்தை தொடுதே அவருக்கு தெரிய வேணாமா அப்படின்னு இவங்க எல்லாம் வேற பால பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த பிள்ளை என்ன நினைச்சு தெரியுமா, என்கிட்ட இருக்கிறதுலயே விலை உயர்ந்தது இது, 1 வருஷத்து சம்பளத்தின் பொருள். ஆனா நான் இயேசுவை பார்த்துட்டேன், அதை விட விலை மதிக்க முடியாது என்ன இருக்கு, நான் தேடின ஒரு தருண சந்திக்கிறேன். நீங்க எப்ப சந்திப்பீங்க தெரியுமா, ஆராதனை வேலையில. நீங்க பாடும் பொழுது உங்க குடும்பத்திலேயோ உங்களையோ உங்க பிள்ளைகளையோ உங்க எல்லாத்தையும் நீங்க தூக்கி போட்டுட்டு அந்த பாடி துதிக்கிறதாங்க அந்த மகள் செய்த ஆராதனைக்கு ஒப்பானது. அந்த தைலத்தை உடைச்சு ஊத்தும் போது அவ என்ன நினைக்கிறானா, இந்த உலகமே தேடிக்கிட்டு இருந்த ரட்சகரை நான் பார்த்துட்டேன், அதை விட எனக்கு இது பெருசே இல்லை நினைச்சா. நீங்க எது உங்க வாழ்க்கையில பெருசு நினைக்கிறீங்களோ அதை இயேசுக்காக தூக்கி எறிஞ்சிட்டு வந்து நின்னீங்கன்னா உலகம் முழுதும் உங்க பேர் சொல்லப்படும். கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் ஏங்க, நீங்க எல்லாரும் பாவம் செஞ்சுட்டு வந்துட்டு நின்னாலும் கர்த்தர் என்னைக்காவது பாவம் செஞ்சுட்டீங்கன்னு புறக்கணிச்சு தள்ளுறாரா? நான் ஒரு காரியம் சொல்றேன், ஒரு சின்ன கதை சொல்றேன், அதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? ஒரு பையன் இருக்கான், ஒரு சின்ன பையன், அவன் பேரு ராஜான்னு வச்சுக்கோங்க. ராஜா வந்து என்ன செய்யறான், வெளியில போய் ஒரே ஆட்டம் ஆடி மண்ணில் விளாண்டு பிறண்டு எல்லாம் ஆடிட்டு ஓடியாடுறான். அவன் பேர் என்ன, ராஜா. வேற எங்கேயாவது கவனமா இருக்காங்களான்னு செக்அப் பண்ணி பார்த்துக்குவான். ஆமா, ராஜா என்ன செய்யறான், அவன் மண்ணில் விளாண்டுட்டு கையெல்லாம் பார்த்தா சகதியோட நேரம் அப்படியே எழுந்துச்சு வரான். டாடி அப்படின்னு கண்டுபிடிக்க வரான். அப்படியே அவங்க அப்பா, ஸ்டாப், நிப்பாட்டு மகனே, நீ கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம், அப்புறம் நீ என்னை கட்டி பிடிக்கலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றார். இதுல நீங்க நல்லா கவனிக்கணும், சின்ன குட்டி கதை தான் இந்த விஷயம், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கதை. இதுல உடைய விளக்கத்தை சொல்றேன், கதையோட காரியத்தை புரிஞ்சுக்குங்க. இது ஒரு கதைன்னு இருந்தாலும் யோசிச்சுட்டு வந்திருக்கானே, மண்ணில் விளையாண்டான், அழுக்காயிருச்சு, வந்து கட்டி பிடிச்சான். சார், அப்ப நீங்க ஒரு விஷயத்தை கவனிங்க, அப்பா பிள்ளைய அழுக்காயிருச்சு, ஒரு கரை பட்டுருச்சுன்னு துரத்திட்டாரா? அப்பா துரத்தையா விட்டாரு? என்ன சொன்னாரு, உன் அழுக்க போய் கழுவிட்டு உன் பாவம் நீக்கிட்டு என்கிட்ட வந்தா நீ நல்லா சாப்பிடலாம், நான் உன் அப்பன், உன்னை கட்டி பிடிப்பேன், உனக்கு முத்தம் கொடுப்பேன்னு ஏசப்பா சொல்றாரு. எத்தனை பேருக்கு புரியுது? சின்ன குட்டி தான். இப்ப சொல்றாரு, நீ பாவத்தை கழுவிட்டு என்கிட்ட ஒடியாந்தா நான் உன் சாப்பாடு ஆசீர்வதிக்க போறேன், உன் வீட்டுல சகல ஆசீர்வாதத்தையும் திருப்தியா சாப்பிடும்படி ஆசீர்வதிக்க போறேன். அது மட்டும் இல்ல, நான் உன்னை கட்டி பிடிக்க போறேன்னு ஏசப்பா சொல்றாரு. என் பிள்ளைகள் நான் கட்டி பிடிக்க போறேன்னு ஏசப்பா சொல்றாரு. அல்லேலூயா! எவ்வளவு நல்லவர் பாருங்க. சாப்பாடு அதோட அவன் ஓடி வந்தான் டாடின்னு. அது மட்டும் இல்லடா, உன் பாவம் போக நீ கழுவிட்டு என்கிட்ட வந்தேனா உன் சாப்பாடையும் ஆசீர்வச்சு நானும் உனக்கு கட்டி பிடிப்பேன்ட்டார் ஏசப்பா. இன்னைக்கு அதை இயேசு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா! அதை உங்களுக்கு ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப நம்ம ஏசப்பா கிட்ட போகும்போது என்ன இல்லாம இருக்கணும், பாவம் இல்லாம போய் நிக்கணும். பாவம் இல்லாம போன கர்த்தர் நம்மை உடனடியாக அரவணைத்து சேர்த்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா! இயேசு நல்லவர். அல்லேலூயா! இங்கே அவ சொல்றா, நான் ஒரு துதி, ஒரு யூத கோத்திரத்தை பெத்து எடுத்துட்டேன். அவர் துதி ஆச்சரியமான துதியே, நான் எதிர்பார்த்ததை கர்த்தர் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி இப்ப கர்த்தரை துதிக்கிறவனை பெற்றெடுத்துட்டான். அல்லேலூயா! ராகேல் எப்படி இருந்தா? அவ மலடியா இருந்தான்னு வசனம் சொல்லுது. நீண்ட நாட்களா காத்து இருந்தா அவ இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வந்துச்சுன்னா ஜீவ விருச்சம் போல இருக்கும். அல்லேலூயா! இவளுடைய கற்பத்தை அந்த ஆண்டவர் இவள் அழுது 2 பிள்ளைகளை பெத்தா.
ஒருத்தன் தேசத்தையே ஆள்றவனா போய் உட்கார்ந்தான். யார் சொல்லுங்க பாப்பான்? யோசேப்பு. அல்லேலூயா. அவ மலடியா இருந்தா. யார் கற்பத்தை அடைச்சு வச்சானா? கர்த்தர். ஏன்னா கர்த்தர் கொடுத்தது ஃபர்ஸ்ட். அவன் புறக்கணிச்சு அவளை அற்பமா எண்ணி அவளை துக்கப்படுத்தி அவளை ஏளனப்படுத்தி அவளை எங்கேயும் கூட்டு போக வச்சதுனால கர்த்தர் அவளை ஆசீர்வச்சு ஒரு கோத்திரத்தை கட்டி எழுப்புகிற மகளாய் மாற்றினார். 12 கோத்திரத்தை பெற்றெடுத்தா. நல்லா கவனிச்சுக்கணும். ரூத் அந்த ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்கிறாங்க. எந்த ஆசீர்வாதத்தினால? கோத்திரத்தின் தாயாய் மாறின இந்த லேயாளையும் அந்த ராகேலையும் ஒப்பிட்டு சொல்றாங்க. அவ எப்படி வீட்டை கட்டினானா, இவைகள் எல்லாம் வேதனையை சகித்தா, புறக்கணிச்சதை சகித்தா, அவ கணவர் எங்கேயும் அழைச்சிட்டு போகாத சகித்தா, எல்லா காரியத்தையும் கணவர் செய்யறதெல்லாம் சகித்து கொண்டிருந்தா. ஆனபடினால கர்த்தர் 12 கோத்திரத்தின் தாயாக கொண்டு போய் அவளை உட்கார வச்சிட்டார். உன்னை புறக்கணிச்சிருந்தா உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறது நிச்சயம். எப்படி பாருங்க, இந்த ராகேலையும் லேயாளையும் சொல்லி அங்க ஆசீர்வச்சவனே ரூத்து எந்த சந்ததியில போய் இணைஞ்சா? ஈசாயினுடைய தகப்பன், தாவீதுடைய தகப்பன் ஈசாய பெற்றெடுத்த அந்த 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 கோத்திரத்துக்குள்ள அப்படியே வந்து ராஜாவாகிய தாவீதினுடைய அந்த பெற்றெடுத்த அந்த அந்த சந்ததிக்குள்ள போய் அவ உள்ள நுழைஞ்சிட்டான். இந்த ஆசீர்வாதம் யாருக்குமே கிடைக்காதுங்க. அதனாலதான் இந்த லேயாலையும் இந்த ராகேலையும் உண்டான ஆசீர்வாதத்தின்படி நீ ஆசீர்வதிக்கப்படுவேன்னு ஆசீர்வதிச்சார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. அதனால அவ போய் அங்க சேர்ந்தா. அவர் சந்ததியில தான் இயேசு வந்தாரு. ரூத்துடைய சந்ததியில இயேசு வந்தாரு. எப்படி கொண்டு வந்தாரு பாருங்க அந்த ஆசீர்வாதத்தை. இந்த ஆசீர்வாத ஜனங்கள் ஆசீர்வதித்தாங்க. அல்லேலூயா. எதனால அந்த ஆசீர்வாத சுதந்திரத்தை கொண்டா தெரியுமா? தன் மாமியை அனாதையாய் விடாததுனால அந்த ஆசீர்வாதத்தை அவை சுதந்திரித்து கொண்டா. அல்லேலூயா. நீண்ட நாளாய் காத்திருப்பது இளைக்க பண்ணுன்னு அது மாதிரி கற்பம் ஏற்ற வேளையில கர்த்தர் கொடுத்தார். ஆதியாகமம் 30:23. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தனையை நீக்கிவிட்டார் என்றும். பாருங்க, நிந்தனை நீங்கிருச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. நிந்தனை நீங்கி விட்டது. 24வது வசனம். இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். அல்லேலூயா. யோசேப்பை பெத்தெடுத்தா. அவ மேன்மையான இடத்துல போய் உட்காரும்படிக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். ஆண்டவர் உன்கிட்ட எதையா ஒண்ணு நிச்சயமா சொல்லியிருந்தா உன்னிடத்துல திரும்ப தருவேன்னு சொன்னார்னா அதை உன்கிட்ட கட்டாயம் தருவாரு. உன்கிட்ட கட்டாயம் தருவாரு. அதை நிச்சயமா தராம இருக்க மாட்டாரு. உன்கிட்ட கட்டாயம் தருவாரு. ஒரே ஒரு காரியம் அவர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? பாவம் இருக்கக்கூடாது உங்ககிட்ட. இப்ப இருக்கிற காரியத்தை சொல்றேன். செல்போன் இருக்குல்ல, செல்போன்ல சில இது ஹேங் ஆயிரும். ஏன்னா இப்போ உள்ளதுபடி சொன்னாதான் அந்த பாவத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியும். நீங்க என்ன செய்வீங்கன்னா அதை ஏதோ அப்டேட்டா ஏதோ ஒன்று சம்திங் அதில் பண்ணுவீங்க. அதை பண்ணி எடுத்து முடிச்சிட்டா ஃபோன் வந்து பழையபடி ஆயிரும் இல்லையா? எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறீங்களே, ஃபோனை யாரும் பார்த்ததில்ல அது மாதிரியே. அப்படி ஆயிரும் தானே. என்ன செய்வீங்க? கொஞ்சம் இருங்க, வைரஸ் ஃபோனில் தாக்கிட்டா, நாங்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன், ஒருவேளை ஏதாவது மறந்துருச்சுன்னா அந்த வைரஸை சொல்லுவோம்னு. அப்போ அது தாக்கிருச்சுன்னா என்ன செய்வோம்? நம்ம ஃபோனை ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஆமாம் அப்படின்னா அதை டெலிட் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம்? அதை கொடுத்து அதை டெலிட் பண்ணி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப அதை எடுத்தோடனே நார்மலாக பழையபடி ஆயிரும். இப்படி தான் நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்பொழுது நம்ம இருதயத்தை ஸ்கேன் பண்ணணும். எதனால ஸ்கேன் பண்ண முடியுமா தெரியுமா? பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு அதில் உள்ள வசனத்தின்படி நம்ம இருதயத்தில் ஏதாவது இருக்கான்னு ஸ்கேன் பண்ணிங்கன்னா
அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா பைபிள் சொல்லி கொடுத்துரும். உன்கிட்ட ஒன்று வைரஸ் இருக்கு, அது பயங்கரமானது, அந்த வைரஸை நீ என்ன செஞ்சிடணும்? டெலீட் பண்ணணும். அப்புறம் நார்மலாக நீ இயங்குவ அப்படின்னு சொல்லி அந்த வைரஸை நீங்கள் காலி பண்ணணும், அந்த பாவத்தை காலி பண்ணணும். அல்லேலூயா. டெலீட் பண்ணாதான் புதுசா பிறந்த குழந்தை போல மாறுவீங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மாற்றம் உங்க வாழ்க்கையில உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் அதை அவங்க கிட்ட சொல்ல விரும்புறார் அந்த காரியத்தை குறித்து. அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புறேன். நீங்க எப்படி உங்க கவலைகளை போக்க முடியும்? 1 பேதுரு வசனத்தின்படி உங்களுக்கு சிலவற்றை காண்பித்து நான் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு. அவர் உங்களை விசாரிக்கிறாரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்ப உங்களை புறக்கணிச்சாங்க பாருங்க, உங்களை நேசிக்கல பாருங்க. முதல்ல நீங்க செய்ய வேண்டியது அதை கொண்டு வந்து கர்த்தரிடத்துல வைக்கணும். சரி, நீங்க கவலைப்படும் போது என்ன செய்வீங்க? இப்ப கவலைப்படுறீங்க, நீங்க எல்லாரும் உங்களை யோசிச்சு பாருங்களேன். ஒரு காரியத்தை நிமித்தம் கவலைப்படுறீங்க, என்ன செய்வீங்க? ஒன்று அழுவீங்க, இல்லை எதையாவது ஒன்று யார்ட்டையா போய் சொல்லணும்னு நினைப்பீங்க. யாரா ரொம்ப நேசிச்சிருந்தா அவங்ககிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல. அதானே ஏதாவது ஒன்று, அதுதானே நடக்கணும். உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு கவலை வந்துருச்சுன்னா, இது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று செய்வீங்கல்ல. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கவலைன்னா என்ன செய்வேன்? விறுவிறுன்னு ஒரு தட்டு நிறைய சோறு போட்டுக்கிட்டு என் கவலையை போக்குறதுக்கு லப். அப்படியா? நான் ஒரு நியூஸில் அப்படி படித்தேன். கோபம் வந்தால் ஒருத்தன் விறுவிறுன்னு போய் சோறை போட்டு சாப்பிட்ருவானா. ஐயோ, என்ன அது கோபம்? அவங்க வீட்டில் அவனை கோவப்படுத்தாமல் பார்த்துக்கிறாங்க, எல்லாத்தையும் காலி பண்ணிடுறானா அவன். வெயிட்டு 400 கிலோக்கு மேலே ஆயிட்டாங்க. இன்னும் அது ஏதாவது ஒரு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா விறுவிறுன்னு பர்கரை வாங்கி மட்டக்கு. யோ, என்னையா செய்யறேன்னா உள்ள வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால அவனை வீட்டில் தாஜா பண்ணி அவனை இது பண்ணி வெறியெடுத்து திங்கிறான்னு சொல்லி அவனை தடவி கொடுத்து வச்சிருக்காங்க. கோவப்படாமல் பார்த்துக்கிறாங்க. சில பேர்லாம் கோவப்பட்டா எத்தையா தூக்கி போட்டு உடச்சிருவாங்க, பார்த்துருக்கீங்களா? கோவம் வந்துருச்சுன்னா வீட்டில் ஓடிப்போய் எல்லா பொருளையும் பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. ஐயோ, எதை பிடிங்க அடிப்பானே, எதை பிடிச்சி கீழே பழுதிடுவானே இந்த இல்லையான்னு கோவப்பட்டா. ஆனால் இங்கே சொல்லுது, உனக்கு ஒரு கவலை வந்தா நீ என்ன செய்யணும்? அவர்கிட்ட வைக்கிறீங்களா? அவர்கிட்ட கொண்டு போய் அதை சொல்றீங்களா? இந்த வசனம் சொல்லுது, உனக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த கவலையை வாங்குறதுக்கு ரெடியா இருக்காரு, நீ அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறியான்னு கேட்கிறார். நீ கொண்டு வாயா, நீ அவர்கிட்ட அந்த கவலையை அங்க வைய. அவர் சொல்லிட்டாரு கவலையை நீ இறக்கி வையின்னு. கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்போமே. உங்க கவலை வந்தோடனே அந்த எடுத்துட்டு போய் அதை ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. அவ்வளவுதான், நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. சொல்லிட்டு என்ன நடக்கும் அப்படிலாம் யோசிக்காதீங்க, சொல்லணும். சொல்லிருங்க, அவ்வளவுதான். என்னைக்காவது மாத்திரையை வாயில போட்டுட்டு, இப்போ வயிற்று வலியோ தலைவலியோ வருது, மாத்திரையை வாயில போட்டுட்டு மாத்திரை எவ்வளவு தூரம் போயிருக்கும்? இறங்கி கரைஞ்சிருக்குமா இல்லை அங்கேயே நிற்குமா? யாராவது என்னைக்கா யோசிச்சிருக்கமா? வாயில போட்டோன்னே எப்படா தலைவலி விடும், மாத்திரை வேலை செஞ்சிருச்சா, தலைவலியவே யோசிச்சுக்கிட்டே இருப்பான், போயிருச்சான்னு. அது மாதிரி தான் ஆண்டவர் சொல்ல, நீ இறக்கி வை. அது எங்கே போகும்? வயிற்றுல கரைஞ்சிருக்குமா என் மாத்திரை அப்படின்னு நினைக்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டீங்களா? வயிற்று வலி போயிருச்சான்னு தான் பார்ப்பீங்க. இறக்கி வைங்க, அவ்வளோதான் உங்கள் வேலை. அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அதை இறக்கி வச்சுட்டு அடுத்த காரியம் என்ன செய்யணும் தெரியுமா? சங்கீதம் 119:92. சங்கீதம் 119:92. டக்குன்னு போடுங்க பாப்பா. உமது வேதம் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். கொஞ்சம் புரிஞ்சவங்க ஒரு ஆமேன். மறுபடியும் ஒரு தடவை நீங்க நல்ல தெளிவா
ஸ்ட்ரக்கான சீடியை மாத்திட்டு நல்ல சீடி போட்டு வாசிக்க. உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். இப்ப அங்க கொண்டு போய் வச்சுட்டு வேதத்தை எடுத்து வாசிச்சீங்கன்னா என்ன நடக்கும்? உங்க துக்கமெல்லாம் மகிழ்ச்சியா மாறிடும். பாதையை காட்டுறாரு பாருங்க. வசனத்துக்குள்ள இருக்கு மன மகிழ்ச்சியா இராதிருந்தால். அப்படி இல்லைன்னா நான் வாசிச்சு பிரயோஜனம் இல்லையே. அப்ப எனக்குள்ள ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா நான் என்ன செய்யணும்னா வேத வசனத்தை எடுத்து வாசிச்சா என் உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சி வந்துடும். அப்போ உங்க கவலை என்ன ஆகும்? பறந்து ஓடிடும். போயிருமா போகாதா? நம்புறீங்களா இல்லையா? போகும், அவ்வளவுதான். அல்லேலூயா. அது வெளியில ஏறி போகிறோம். எபிரேயர் 12:1. நாம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் சில இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் செய்யணும். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற, நமக்கு நெருங்கி இருக்கிற அது நமக்கு பிடிச்சதா இருக்கும். அப்பதான் நெருங்கி இருக்கும். தெரியுமா? பாவம் ஒண்ணு நம்ம பக்கத்திலே வச்சிருக்கோம்னா நமக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். நான் எப்படி தாங்க அதை விடுறது? இப்ப சொல்லிட்டாரு, என்கிட்ட வந்து அதை இறக்கி வச்சிரு. சொல்லிட்டேல்ல, இனிமே வேத வசனத்தை வாசி. உன் இருதயத்தை அந்த பாவ மகிழ்ச்சினால நிரப்புது பாரு, அதை எடுத்துட்டு என் வசனத்தினால நிரப்பு. என் வசனத்தில் இருக்கிற மகிழ்ச்சி உன் இருதயத்தை நிரப்பும். உன் பாவம் ஓடி போயிரும். நெருங்கி நிற்கிற பாவத்தை என்ன செய்யணுமா? நம்ம தள்ளி விடணுமா? தள்ளிடுவீங்களா? இருக்கீங்களா? அது எப்படி நான் தள்ளுறதுக்கு? அது தள்ளணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா ரோமர் 1:21 வாசிச்சா அது தள்ளி விடுறதுனா எப்படின்றத அங்க சொல்லும் அந்த வசனம். நீங்க வசனத்தை கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும்பா. நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எப்படி கவலைய வெளியே தள்ளுறது. உங்களை அவமானப்படுத்துறாங்கல்ல, ஏளனமா பாக்குறாங்கல்ல, அதெல்லாம் எப்படி வெளியே தள்ளுறதுன்னு சொல்றேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் என்ன செய்யணும்? தேவனை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா பாடல் பாடி மகிமைப்படுத்தணும். துதி எடுத்தா அப்ப பாவத்தை கொண்டு வர்ற சாத்தான் என்கிட்ட நின்று இந்த பாவத்தை செய்யி, இந்த கெட்ட பழக்கத்தை செய்யி, இந்த கெட்ட வார்த்தை பேசு அப்படி சொல்றான் பாருங்க. அப்ப என்ன செய்யணும்? நாம தேவனை துதிக்கின் பாடலை கொண்டு வரணும். எனக்கு பாடல் தெரிலங்க. யூடியூப்ல போய் என்னென்னமோ டிக்டாக் டோக்டாக் டிக்டாக்லாம் பார்க்குறோம்ல, அதுக்கு பதிலாக இந்த ஆண்டவர் பாட்டை எடுத்து போட்டு பார்த்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணணும். போகும்போது வருமா, நான்லாம் வண்டியில் 2 வீலரில் பிறப்பிட்டேன்னா பாட்டை பாடிக்கிட்டே போயிடுவேன். போகிற இடத்தெல்லாம் தாண்டி போயிடுறது. இப்போ சொல்லுவாங்கல்ல, இங்கேருந்து நேராக பரலோகம் தாவிடானா இங்கேருந்து பரலோகத்துக்கு தாண்டி நரகத்துக்குள்ள குளிக்கிற அந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே எங்கேயாவது போயிடுறது. அப்புறம் ஏங்க பின்னாடி உட்காந்துருக்கு பாஸ்டம்மா, ஏங்க எங்கே போகிறோம் நம்ம, இங்கிட்டு போகிறீங்களேன்னு. ஆமாம், இங்கே எங்கே வந்தோன்னு எங்கிட்டா தாண்டி போயிடுறது. எது பக்கமாவது பாட்டு பாடி துதிச்சுக்கிட்டு, அது மறந்து துதிச்சாதாங்க வெளியேறும். பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு துதி எடுத்துட்டா, நீங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ள அவர் வாசம் பண்ணுவாராம். உள்ளுக்குள்ள அவர் வந்துட்டாருன்னு சாத்தான் உங்களை பாவம் செய்ய அந்த வைக்க வர்றான் பாருங்க, பயந்து ஓட ஆரம்பிச்சிருவான். ஏய், இவங்க துதிக்குள்ள இந்த உலகத்தை உண்டாக்கினவர் நிக்கிறாருப்பா, இனி நான் அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது. தேனி பக்கம் ஒரு உண்மையான சம்பவம் நடந்துச்சு. ஒரு கோயில் கொடைன்னு சொல்லுவாங்க, கோயில் திருவிழா அந்த மாதிரி நடந்துச்சு. அப்ப அந்த ஊருக்குள்ள வேற எந்த இதுவும் வரக்கூடாது, வேற எந்த சாமி வந்து கும்பிடக்கூடாது.
ஆனால் ஒரு வீட்டில் ஒரு பெண் ரட்சிக்கப்பட்டா. அவள் காலேஜில் போய் படிக்கும்போது இயேசுவை குறித்து அறிந்து அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டா. அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மாட்ட சொன்னால் அவங்க அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க அப்பாட போய் மெதுவாக சொல்லி அவங்க அப்பா ரட்சிக்கப்பட்டு அவன் தம்பி ரட்சிக்கப்பட்டு அந்த வீடே கூடி கர்த்தரை ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊரில் கோயில் கூட திருவிழா நடக்குது, தேர் இழுத்துட்டு வர்றாங்க. இவங்க வீட்டுக்கிட்ட வந்து அந்த தேர் வந்து நின்றுச்சு. அந்த தேர் இதுக்கப்புறம் அந்த சாமி போக மாட்டேன்னு சொல்லுது. இந்த வீட்டில் என்னை விட பெரிய சாமி ஒன்று இருக்கு, நான் இந்த இதை விட்டு தாண்ட முடியலன்னு சொல்லுது. அந்த பூசாரி இந்த வார்த்தையை சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து, இதை விட வல்லமையான ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் யாருன்னு நாங்க பார்க்கணும்னு அந்த ஊரே போய் அங்க நின்று அந்த வீட்டுக்கு வந்துச்சு. அந்த ஊரே இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டுச்சு. இன்னைக்கு கர்த்தர் பலம் வாய்ந்தவர், வல்லமையில தகப்பன் உங்களோட இருக்கிறாருன்னா உன் வீட்டுக்குள்ள சாத்தான் வரவே முடியாது. சண்டைகளை பிரச்சனைகளை தூண்டி விடுகிற எந்த கிரியை வந்தா துதியை போடுங்க. ஏன் தெரியுமா, சில வீட்டில எல்லாம் சினிமா பாடல் ஓடிக்கிட்டே இருக்கனாலதான் அடிக்கடி நம்மளை தாண்டி சண்டை வந்துடுது, கவலை வந்துடுது, வீட்டில் தேவையில்லாத பிரச்சனை வந்துடுது. சினிமா ஓடி ஏன் மாத்துங்கன்னு நாங்க சொல்றோம். பைபிள்ல போட்டிருக்கான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு நாங்க சொல்றோம். நீங்க என்னன்னா எங்க போட்டிருக்கு, எதையாவது ஒன்று சொன்னா பைபிள்ல டிவி இங்கு பார்க்க கூடாதுன்னு எங்கேயா போட்டிருக்கான்னு கேட்குறாங்க. செல்போனை உபயோகப்படுத்தக்கூடாதான்னு கேட்குறாங்க. நீ அதெல்லாம் யூஸ் பண்ணினா எதையாவது அவன் வந்து உள்ள பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பான். நீங்க இந்த பேர் தான் என்ன தெரியுமா, டிக்டாக்கா ஏதோ ஒன்று, அது பேர் என்னப்பா, ஸ்டேட்டஸ் ஆகுது, ஷார்ட்ஸு. அந்த இதை நீங்க பார்க்கறதுக்கு நீங்க சும்மா ஒரு 5 நிமிஷம் அங்கே நின்று பார்க்குறேன்னு எடுப்பீங்க. 5 நிமிஷம் பார்த்துட்டு வச்சவங்க இங்கே யாரா இருக்கீங்களா சொல்லுங்க அப்பா. ஐயோ 1/2 மணி நேரம் ஓடி போச்சே, 3/4 மணி நேரம், இது அது இது அது இது நடுவில் ஒரு கோடு விழுந்திருக்கும். என்னன்னா இவங்க தேய்ச்சி உங்கள்கிட்ட ஒரு கோடு விழுந்திருக்கு, நெகம்பட்டிருக்கும் போல இருக்கு அப்படின்னு. நீ தள்ளும் போது கீழே விழுந்து எடுத்தையா அப்படின்னு அந்த அளவுக்கு தேய்க்கிறாங்க. அதை ஒரு 5 அது மாதிரி பாருங்க, கர்த்தரை தேடுறது உங்களை வந்து அது அப்படியே உங்களை இன்ட்ரெஸ்டா காட்டி 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 டான்ஸை காட்டி ஆட்டம் பாட்ட குழந்தைகளை காட்டி நான் ரொம்ப குழந்தைகளை சிரிக்கிற இதை பார்க்குறேன்னு வச்சுங்களேன், அதையே காட்டுவாங்க. நிறையா ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வச்சிங்களேன், ட்ரெஸ்ஸாக காட்டுவாங்க. ஒரு தோடை பார்த்துட்டு வச்சிங்களேன், தோடாக காட்டுவாங்க. எதையா ஒன்று பார்த்துட்டோம்னா வாழ்க்கை முழு அது திறப்புறப்பெல்லாம், இந்த தோடை நம்ம வாங்கியிருக்கலாமோ, இந்த தோடு நம்ம தடவிக்கிட்டே இருப்போம், இந்த தோடு நம்ம வாங்கிக்கலாமோ, இந்த தோடு ஒரு மாடலாக இருக்கே விட்டுட்டோமே, அதை வாங்கியிருக்கலாம். எப்பங்க ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு வரப்போறான், எப்ப கர்த்தரை பார்க்க போறான்? அவர் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் காலில் முதல்ல எதிர்ச்சோன்னு இப்படி வந்து செல்போன் எடுக்கிறாங்க, கண்ணை முடி மூடிக்கிட்டே வந்து இருட்டில் எடுத்து டைம் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து வாட்ஸ்அப்பை போட்டு பார்த்துட்டு ரீப்ளே மெசேஜ் அனுப்பிட்டு குட் மார்னிங், ஏதோ ஒரு கர்மத்தை எதோ ஒன்று அனுப்புறாங்க. கர்த்தருக்கு முதல் இடம் கொடுத்தா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுனா, இவை அனைத்து உங்களுக்கு கூட கொடுப்பாரு. இவருங்க நீங்க ஒரு மேன்மையான இடத்துல போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா இவை எல்லாம் கூட வருங்க, எல்லாம் உங்களை மதிக்குங்க. நீங்க அதெல்லாம் வாங்காம நின்றுக்கிட்டு இன்னும் அவன் காட்டுறவன் உங்கள்கிட்ட காட்டி பணம் சம்பாரிச்சு அவன் போயிட்டு இருக்கான். யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த இப்ப நடிகர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்களே, யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா? யாராவது ஒருத்தவங்களுக்கு இப்ப ரஜினிகாந்த் இருக்காரு, அவருக்கு உங்களை தெரியுமா யாருக்காவது? நான் அவர் இப்படி இவர் இப்படி இப்படின்னு மண்டையில கோடு விழுந்தது தான் மிச்சம். கீச்சி 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 அவருக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து அவர் தலைவர் உள்ள போய் எங்க தலைவர் அங்க நீங்க யாரும் கேட்கிறாரு வந்த உடனே, நீங்க யார் தம்பின்னு, எங்களுக்கு இந்த ஊரு இங்க இருந்து வந்துருங்க. அப்படியா, சரி சந்தோஷம். அவருக்கு நம்மளை யாரும் தெரியாது. கர்த்தர் அவரையும் நம்ம தேசத்தின் மாற்றி வச்சுட்டாரு. சரி, கர்த்தர் நல்லவர், நமக்கு ஒரு நல்ல தலைவரை தந்திருப்பாருன்னு நான் நம்புறேன்.
ஏன்னா நம்மலாம் ஜெபம் பண்ணி வாங்கியிருக்கோம். ஆமா, கர்த்தர் நல்லவர். சரி, அடுத்த காரியத்தை பிலிப்பியர் 4:6. முதல்ல என்ன சொன்னேன்? ரோமர் 1:21 சொன்னேன். என்னன்னா, கர்த்தரை துதிச்சு பாடுனா என்ன செய்யும்? சாத்தான் பயந்துருவான். அடுத்து என்ன செய்யணும்? கவலைகளை கர்த்தர் மேல ஃபர்ஸ்ட் கவலையில வைக்கணும். ரெண்டாவது வேதத்தை வாசிச்சா மன மகிழ்ச்சி உள்ள வந்து அந்த கவலை போயிடும். மூணாவது துதிக்கும் போது அந்த அந்த இல்ல பாவத்தை தள்ளிடணும்னு சொன்னேன், மூணாவது காரியம். நான்காவது காரியம், துதிக்கும் பொழுது அந்த சாத்தம் கிரியை செய்ய முடியாதுன்னு சொன்னேன். அஞ்சாவது காரியம், பிலிப்பியர் 4:6 எல்லாவற்றையும் ஜெபத்துல தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்திடணும். உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதுல ஜெபத்துல போய் சொல்லிருக்க பிரச்சனைய போய் பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எதுகிட்ட. சில பேர் செல்போனை போட்டு எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நான் என்ன செய்யட்டும்னு இவங்கெல்லாம் செய்யறாங்கன்னு சொல்லி என்ன தாண்டா நடக்குதுன்னு நான் ஒரு தடவை எடுத்து அந்த ஏயா கீயா அந்த அதுகிட்ட போய் எனக்கு மனம் வேதனையா இருக்கு, என்ன செய்யட்டுன்னு கேட்டேன். அது சொல்லிச்சு, எனக்கு தெரிஞ்சு 2 டாக்டர் இருக்கிறாரு, மனநோய் மன மருத்துவர், அவர் நம்பரை உனக்கு தரேன்னு அனுப்பிருச்சுங்க. நொந்துட்டேன். ஏண்டா எனக்கு மனக்கவலையா இருக்குன்னு ஒரு இது அதுகிட்ட சொன்னா, மனநோய் டாக்டருக்குமா அட்ரஸ் கொடுத்து அது கீழே எழுதி நான் உங்களுக்கு அப்புறமேட்டி காட்டுறேன். இப்ப ஆட்டுக்கு கூட்டமா இருக்கு, காட்டக்கூடாது, தனியா காட்டுறேன் உங்ககிட்ட. நொந்துட்டேங்க. டாக்டருடைய அந்த நம்பர்லாம் போட்டு விட்டு டோல் ஃப்ரீ நம்பர் வரைக்கும் போட்டு என்கிட்ட அனுப்பிடுச்சு. இவர் நல்ல பெஸ்ட் டாக்டர்னு போட்டு விடுது. அது ரெக்கமெண்டேஷன் வேற, இதுல ரெக்கமெண்டேஷன் பண்ணுது. என் தெய்வம் இருக்கு என்னை மனமகிழ்ச்சி ஆக்குறதுக்கு, என் தெய்வம் என்னை வாழ வைக்கிறதுக்கு. இன்னைக்கு பாருங்க சொல்லி கொடுக்கிறாரு பாருங்க, இதை செஞ்சேன்னா அதுங்க என்ன செய்யணுமா? ஜெபத்துல உன் தேவனுக்கு இதை தெரியப்படுத்துன்னு இவர் சொல்றாரு. அவன் சொல்றான் மனநிலை மருத்துவர் இருக்கா காட்டுறேன்றான். அவன் அங்க ரெக்கமெண்ட் பண்றான், எங்க அப்பா ரெக்கமெண்ட் பண்றா பாருங்க, நீ தேவனுக்கு சொல்லிடு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் இருதயத்தையும் உன் சிந்தையும் ஆளுகை செய்யுமா. எப்படி வந்துட்டாரு பாருங்க எங்க அப்பா. ஹல்லேலூயா. ரோமர் 14:1 கர்த்தரிடத்துல நீ விசுவாசமா இருந்தேனா ஆண்டவர் அந்த எல்லா கவலையும் மாத்திடுவாரு. சங்கீதம் 112:7 கர்த்தர் மேல் முழு நம்பிக்கை வை, முழுசா நம்பிக்கை வச்சிரு, உன் கவலை இருந்த இடமே தெரியாது, அது எல்லாத்தையும் கர்த்தர் மாத்தி போடுவார். ஜெபம் பண்ணலாமா? இயேசு ரொம்ப நல்லவர். இன்னைக்கு பாருங்க, கவலைப்பட்ட ரூத்துக்கிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதத்தை வச்சு காட்டாரு. அந்த ராகேல் லேயாள்கிட்ட போனாரு, அவ வீட்டை கட்டுறதை காட்டினாரு. அவ எப்படி 12 கோத்திரங்களுக்கு அந்த இதை அழகா கட்டி கொண்டு வந்து சாட்சியா நிறுத்தினான். எப்ப? கவலையில, வேதனையில, அவ புருஷன் விரும்பாத நாட்கள்ல, என்னை நேசிப்பாரு காத்திருந்த கால், கடைசியா ஒரு துதியை உண்டாக்குனான். யூதாவை பெத்தெடுத்தா. கர்த்தரை நான் துதிப்பேன்னு வெளியே வந்தா. கர்த்தர் அடுத்த மகளை ஆசீர்வதிச்சாரு, அவளுக்கு யோசேப்பு கொடுத்தாரு. அடுத்து அங்க பென்யமீனை கொடுத்தாரு, அவளை உயர்த்தி ஒரு பெரிய சந்ததியா மாத்தினாரு. கர்த்தர் அதே ஆசீர்வாதத்தை ரூத்துக்கு கொடுத்தாரு, இயேசுவின் சந்ததியை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தலைவியா கொண்டு வந்து அங்க நிறுத்தினாரு. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ காத்திருந்தா நிச்சயமா. ஒரு சகோதரி இப்படிதான் இருந்தா சென்னையில. அவ கணவர் ஒரு ஊழியக்காரர். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல இருந்து அவ கற்பத்தின் கனி கிடைக்கும் 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 எப்ப பார்த்தாலும் டெஸ்ட் எடுத்து 5 வருஷம் டெஸ்ட் எடுத்தான். திடீர்னு தள்ளி போகும், நல்லா இருக்குமோ, நல்லா இருக்கும், ஐயோ கிடைச்சிருச்சோ, தள்ளி போக அப்படி யோசிச்சான். 22 வருஷம் கர்த்தர் முதல்ல தொடங்க நினைக்கி சொன்னாரு, உனக்கு ஒரு சாமுவேலை தருவேன், தேங்க்யூ டாடின்னு. தீர்க்க தரிசனமா ஒரு பாஸ்டர்னு சொன்னாரு. அவ சொன்னா ரொம்ப நன்றின்னு. அவ சோர்ந்து 5 வருஷம் போச்சு, இனிமே எதுக்கு டெஸ்ட் எடுத்துன்னு விட்டுட்டான். 5வது வருஷம் திரும்ப அந்த ஊழியக்காரர் ஏதோ ஒரு வேலையா வந்தவர் திரும்பவும் சொல்றாரு, உனக்கு ஒரு சாமுவேலை கத்த தருவேன். மறுபடியும் ஆண்டவர் உசிப்பேத்தின மாதிரி அவ மறுபடியும் ஆசைப்பட்டு திரும்ப பிரயாணம் பண்றா. கொஞ்சம் வருஷம் போய் சோர்ந்துட்டான். இனிமே டெஸ்ட் எடுத்தா போவாங்க அனுப்பிவிட்டான்.
22 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ஊழியக்காரர் வயசாகி வர்றாரு. இப்ப எதுக்குங்க வந்தீங்க? கர்த்தர் உங்ககிட்ட ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்த சொன்னார், சொல்லுங்கன்னு. உனக்கு ஒரு சாமுவேலை தருவேன். மறுபடி நீயா? இருந்தாலும் என் தேவனை நான் நம்புறேன், இந்த வார்த்தை என் தேவன் கொடுத்ததுன்னு 22வது வருஷம் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தான். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு வருஷம் அல்ல, கர்த்தர் 100 அடிப்பாரு, 22 அடிப்பாரு. அற்புதமான குழந்தையை கொடுத்து சாட்சியாக துதிக்கப்படுகிறவர் இன்னைக்கு உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, நான் குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு வந்து நிறுத்தினேன், ஆனா என் கணவர் என்னை நேசிக்கல, என்னையே புறக்கணித்து தள்ளினாரு. அவர் கேட்கறதெல்லாம் சமைச்சேன், அவர் ஏற்றபடி என் வாழ்க்கையை மாத்திக்கிட்டேன், எல்லாத்தையும் திருப்பிக்கிட்டேன், ஆனாலும் அவர் என்னை நேசிக்கவே இல்லை. உன் கவலையை போக்குறதுக்கு கர்த்தர் சொன்னாரு, நீ கவலையை போக்கணும்னா என்கிட்ட வந்து நில்லு, என் மேல வையி, நான் கவலையை போக்குறேன். வேதத்தை வாசி, மனமகிழ்ச்சி தர்றேன். நீ என்னை வந்து தேடும் பொழுது நான் உனக்கு அநேக சாட்சியை காண்பிப்பேன். நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருக்க கோபத்தை தள்ளிரு, உங்ககிட்ட இருக்க பாவத்தை, கெட்ட வார்த்தை பேசுறது, அவிசுவாசம் பேசுறது தள்ளி போடு. நீ என்ன துதி, நான் உன் வாழ்க்கையில ஒரு மேன்மையான காரியத்தை கொண்டுவேன். நீ துதிக்க 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 பாடல் உன் வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா உன் சாத்தான் உன் வீட்டுக்குள்ளேயே நுழைய முடியாது. அவன் ஓட போறான், அது நிச்சயம். இஸ்ரவேலின் தேவன் அதை மாற்றுவாரு. எல்லாத்தையும் தேவனுக்கு ஜெபத்துல தெரியப்படுத்திரு, ஜெபத்துல சொல்லிக்கிட்டே இரு. நீ எங்க போனாலும், ஏசப்பா இந்த பிரச்சனை இருக்கு, என் பிள்ளைய பாத்துக்குங்க, என் மகளை பாத்துக்குங்க, என் மகளை பாத்துக்குங்க, என் பிள்ளைய காத்துக்குங்க. நீ சொல்லிக்கிட்டே இரு. உன் படிப்பை குறித்து சொல்லு, உன் வேலை குறித்து சொல்லு, சொல்லிக்கிட்டே இரு. எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் உன் இருதயத்தை நிரப்பலனா இங்க வந்து நில்லு. கர்த்தர் எங்கே 2 3 கூடுறீங்களோ உங்க மத்தியில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் இருக்கிறாரு. இன்றைக்கு நீ எதை கற்றியோ அதை கர்த்தர் பரலோகத்திலிருந்து அங்கீகரித்து கட்ட போறாரு. முழங்கால் படியிடலாமா? இதனால கர்த்தர் அதை செயல்படுத்த உங்களுக்கு வாழ்க்கைக்குள்ள இறங்கி வரப்போகிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து ஸ்தோத்திரிக்கிறேன். நீ பூமியில எவைகளை கட்டுவாயோ பரலோகத்தது சாங்ஷன் ஆகும். அது பரலோக நீதி, அது கட்டப்படும், அது கட்டப்படும். கர்த்தர் கட்டுவாரு. இன்றைக்கு உன் வீட்டை கர்த்தர் கட்டுகிறார், உன் வீட்டை கர்த்தர் உருவாக்குகிறார். இன்றைக்கு பெண்களாலே விழுந்து போன இந்த சந்ததியை கர்த்தர் பெண்களாலே எழுப்பி திரும்பவும் கட்டப்போகிறான். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த அதிகாரத்துக்காய் ஸ்தோத்திரம். சகல காரியத்துல பிள்ளைகளை சாட்சியா வைத்து நடத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எந்தெந்த இடத்துல உங்க பிள்ளைங்க அவமானப்பட்டாங்களோ அதே இடத்துல எல்லாவித அவமானத்தையும் மாற்றி சாட்சி ஆக்கும். உடைய கரத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன்.